Hi guys, welcome to our YouTube channel Tradewithpk. So இந்த வீடியோல நம்ம எப்பவும் போல நாளைக்கு மண்டே எப்படி நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டில ட்ரேட் பண்ணலாம் அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா வந்து சொல்லுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. நான் வந்து கிளியர் பண்ணுவோம். ஓகேங்களா? நம்ம வந்து எப்பவும் போல இன்ட்ராடேல வந்துட்டு 15 மினிட் டைம் ஃப்ரேம்ல இருக்கும். சோ இதுல தான் வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். நம்ம வந்துட்டு பியூரா பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்துட்டு அனலிஸ்ட் எல்லாம் வந்துட்டு பிரைஸ் ஆக்ஷன் பேசிஸ்ல வந்து சொல்றேன். நான் ட்ரேட் பண்றது வந்து ஆர்டர் ஃப்ளோ அனலிசிஸ் அண்ட் மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஃப்ரைடே வந்துட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். அதாவது கால் குரூப்ஸ்லயும் வந்து நம்ம கால்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தோம். நம்ம ப்ரெடிக்ஷன் எல்லாம் கரெக்டா நடந்துருச்சு. வியாழக்கிழமை போட்ட பிளான் வந்து பக்காவா நடந்திருக்கு. என்ன பிளான் போட்டிருந்தா இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லீங்களா? அப்போ நம்ம பேங்க் நிஃப்டில 15 மினிட் சார்ட்ல இருக்கும். சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லீங்களா? சோ உங்களுக்கு இத்தனை டைம் சப்போர்ட் எடுத்திருக்கான். அது வந்து உங்களுக்கு ஃப்ரைடே வந்து பிரேக் அவுட் கொடுத்தான். ஸோ அழகா உங்களுக்கு 15 மினிட்ல பிரேக் அவுட் கொடுத்து உங்களுக்கு ரீடெஸ்ட்டும் கொடுத்து நம்ம சொன்ன மாதிரியே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 41,200 அண்ட் செகண்ட் டார்கெட் 41,000 நம்மளுடைய சப்ளை ஜோன் டிமாண்ட் ஜோனை வந்து ரீச் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா நம்மளுடைய வியாழக்கிழமையோட ப்ரெடிக்ஷன் வீடியோ போய் எடுத்து பாருங்க. நம்ம கிளியர் கட்டா உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்போம். அது மட்டும் இல்லாம நான் 11 o'clock வந்துட்டு நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்துட்டு மெசேஜ் போட்டிருந்தேன் 41,100 வந்துட்டு இன்னைக்கு ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் 41,000 வரைக்குமே ஹிட் ஆயிருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல். ஸோ இதுல வந்துட்டு நான் லைவ் மார்க்கெட்ல உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டு இருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி லைவ் மார்க்கெட் அப்டேட் வேணும்னா வந்துட்டு நீங்க டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ வந்துட்டு டெலிகிராம் சேனல்ல நீங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து கிளியர் கட்டா இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரைடே மார்னிங் அது மட்டும் இல்லாம என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டா நான் வந்துட்டு சொல்லிடுவேன். ஓகேங்களா? இதுல வந்துட்டு உங்களுக்கு வெரிஃபைட் P&L என்னுடைய P&L போடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வில் ஹிட் 41,100 அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு 11 o'clock வந்துட்டு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்துட்டு 11 o'clock என்ன நிலைமையில இருந்திருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா 11 o'clock நம்மளுக்கு வந்து 41,300 இருந்திருக்கான். உங்களுக்கு பாத்தீங்கன்னா 41,300 41,100. ஸோ இதை வச்சு நீங்க யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி நான் ஹிண்ட் கொடுத்துருப்பேன். அதை வச்சு ட்ரேட் பண்ணி கூட நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய கால்ஸ் குரூப் ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து நம்ம ஒன்று வச்சிருக்கோம். ஸோ அதுல வந்துட்டு நம்ம கால்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரைடே வந்து டோட்டல் 8 கால்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸ்டாக்ஸ்லயும் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு பேங்க் நிஃப்டிலையும் கொடுத்துருக்கோம். அதுல வந்துட்டு உங்களுக்கு 6 கால்ஸ் வந்து டார்கெட் ஹிட் ஆயிருக்கா, 2 கால்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கான். ஓகேங்களா? இந்த மாதிரியே வந்துட்டு நம்ம டெய்லி நம்மளோட வீடியோஸ்ல கால்ஸ் ரிப்போர்ட்டும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோவும் நான் போட்டிருக்கேன் வீக்லி என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வெரிஃபைட் லிங்க் வந்துட்டு நம்ம டெலிகிராம் குரூப்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் வீக் மட்டும் நம்ம 69% வந்து அக்யூரன்சி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 29 கால்ஸ்ல 20 கால்ஸ் வந்து டார்கெட் ஹிட் ஆயிருக்கு, 9 கால்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டெலிகிராம் குரூப்ல வந்து ஃப்ரீயா வந்து ஜாயின் பண்ணிங்க. அதுலயே உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணணும்னா நீங்க வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு. ஓகேங்களா? நம்ம வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம ப்ரெடிக்ஷன் வீடியோ போயிடுவோம். இப்போ வந்துட்டு பேங்க் நிஃப்டில நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்த லோ இருக்கு இல்லைங்களா? ஸோ சாரி ஃப்ரைடே வந்த லோ இருக்குங்க இல்லைங்களா? அதை பிரேக் அவுட் பண்றானான்னு சொல்லி பாருங்க. உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்தானா உங்களுக்கு இன்னும் டவுன்ஃபால் இருக்கும். 40,600 அப்படிங்கறதா வந்துட்டு அடுத்த டார்கெட்டா வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ கேப் அப் ஓப்பன் ஆறானா கேப் டவுன் ஓப்பன் ஆறானான்னு சொல்லி பாருங்க. இப்போதைக்கு SGX நிஃப்டி படி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு கேப் அப் ஓப்பன் ஆகிறத சான்சஸ் இருக்கு. மண்டே மார்னிங் பார்த்தா தான் வந்துட்டு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ கேப் அப் ஓப்பன் ஆனானா உங்களுக்கு 41,250 இந்த 41,200 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ என்ன பண்ணிக்கணும்னா நம்ம கேப் அப் ஓப்பன் ஆனானா இந்த 41,000 ஒரு 200 பாயிண்ட் கேப் அப் ஓப்பன் ஆனாலும் 41,200 அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அங்கிருந்து உங்களுக்கு கீழே விழுகிற சான்சஸ் இருக்கும். அதை பிரேக் பண்ணி உங்களுக்கு மேல போனானா இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் இருக்கீங்களா, இது ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகி உங்களுக்கு 41,600ல இருந்து மறுபடியும் வந்து உங்களுக்கு கீழே ஃபாலோ இருக்கும். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு கால் சைடு வந்து நாளைக்கு ஃபோக்கஸ் பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேங்க் செக்டார்லாம் வந்துட்டு இப்போ கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஸோ அதனால புட் சைடு கொஞ்சம் நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே வந்துட்டு டே லோவை ஃப்ரைடே வந்து டே லோ வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்தானா 41,600 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். அதுக்கும் கீழே போச்சுன்னா 41,200 அப்படிங்கிறத நீங்க செகண்ட் டார்கெட்டாகவும் வச்சுட்டு புட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னது நம்மளுடைய பிளான் வந்து கேப் அப் ஓப்பன் ஆனானா
நீங்க வந்துட்டு 41,200 இருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஃபாலோ ஆறானான்னு பாருங்க. 41,600 இருந்து ஃபாலோ ஆறானான்னு சொல்லி பாருங்க. ஓகேங்களா? அதே கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த கேப் ஃபில்லிங் வந்து கண்டிப்பா நடக்கும். கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம எல்லா வீடியோலயும் சொல்லிட்டு இருக்கோம். கேப் அப் ஓப்பன் ஆனாலும் கேப் ஃபில்லிங் நடக்கும். கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் உங்களுக்கு இங்கிருந்து இன்னைக்கு வந்த லோல இருந்து சப்போர்ட் எடுக்கிறானான்னு பாருங்க. ஸோ சப்போர்ட் எடுத்தா நீங்க கால் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். இந்த லோல இருந்துட்டு உங்களுக்கு டபுள் பாட்டம் கிரியேட் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இங்க இருந்து உங்களுக்கு மறுபடியும் சப்போர்ட் எடுத்தானா வந்துட்டு உங்களுக்கு இங்க ஒரு டபுள் பாட்டம் வந்து இப்படி கிரியேட் ஆகி உங்களுக்கு மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு போகலாம். இந்த சப்போர்ட் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸா மாறிடும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த இவ்வளவு ஃபாலோ ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து கால் சைடு வந்துட்டு நிறைய பேர் எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இங்கதான் போட்டு வச்சிருப்பாங்க கண்டிப்பா. ஸோ அவங்க எல்லாம் வந்துட்டு 40,880 கீழே இன்னைக்கு வந்த டே லோ தான் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. ஸோ எப்போ இதை பிரேக் அவுட் கொடுக்குறாங்கன்னா நல்ல ஒரு ஃபால் வந்து உங்களுக்கு நிறைய ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நல்ல ஒரு ஃபால் வரும். ஸோ இப்படிதான் வந்துட்டு நாளைக்கு நம்ம பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணிக்கணும். ஸோ நிஃப்டியில எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ நிஃப்டியில ஆல்ரெடி இப்போ நம்ம 15 மினிட் சார்ட் வந்து இருக்கோம். ஸோ நம்ம வந்து எந்த இண்டிகேட்டர்ஸும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு சப்போர்ட்டுக்காக வச்சிருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம சேம் தான் நடந்திருக்கு. நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியில் நடந்த மாதிரி தான் ஃப்ரைடே வந்துட்டு சேம் தான் நடந்திருக்கு. நம்மளுடைய பிளான் படி தான் நடந்திருக்கு. பட் நம்ம வந்து பேங்க் நிஃப்டி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுக்கு நல்ல ஒரு ட்ரேட் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்ல கொடுத்து நம்ம நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நாளைக்கு பேங்க் நிஃப்டியில அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரைடே வந்துட்டு உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் மேலே போயிருக்கா. மறுபடியும் நம்ம ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த ட்ரெண்ட் லைன் இருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் ஃபாலோ ஆகி நம்மளுக்கு 17,900 சப்போர்ட் ஜோன்ல வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் மேலே போயிருக்கான். ஸோ இப்போ என்ன ஃபார்மெட்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்புறம் லோவர் லோ லோவர் ஹை தான் வந்து இப்போ கிரியேட் ஆக போயிட்டு இருக்கான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோவர் லோவர் ஹை வந்து உங்களுக்கு அடுத்து இன்னும் ஃபால் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து ரொம்பவே வந்து வீக்கா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால நிஃப்டியில கூட நம்ம வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நிஃப்டியில பாத்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட் எடுத்து தான் வந்துட்டு மேல போறான். இங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட் எடுத்து தான் மேல போறான். சோ நிஃப்டியில கூட நீங்க கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு எங்கிருந்து வருதுன்னு பாருங்க. சோ இது ஒரு லாங் டைம் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன். இது வந்து இப்போ சப்போர்ட்டா மாறி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சோ உங்களுக்கு சப்போர்ட்டா மாறி இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டா மாதிரி இந்த சப்போர்ட்ல இருந்து எடுத்துருக்கா. ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த லோ, ஸோ ஃப்ரைடே வந்த லோ தான் வந்து நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமானது. ஸோ பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும் நிஃப்டியா இருக்கட்டும் இந்த லோ வந்து பிரேக் அவுட் பண்ணானா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ இதை வந்துட்டு நம்ம டெலிட் பண்ணிக்குவோம். இந்த லைனோட வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த லைனை வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன். இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு கேப் அப் ஓப்பன் ஆகணும்னா கேப் அப் தான் இப்போதைக்கு சீனரியா இருக்கு. ஸோ ஆஸ் பர் ஃப்ரைடே வந்து எஸ்எக்ஸ் நிஃப்டி க்ளோசிங். ஸோ மண்டே மார்னிங் பார்த்துட்டு கேப் அப் ஓப்பன் ஆனா உங்களுக்கு 18,000 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். 18,000 வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபால் வரும். மறுபடியும் வந்துட்டு 18,800 வருவான். ஓகேங்களா? சாரி 18,850 880. ஸோ அதையும் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு 18,800 அப்படிங்கிறது செகண்ட் டார்கெட்டா வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் குள்ளார மறுபடியும் வந்துட்டானா உங்களுக்கு கீழே வந்துட்டு ஃபால் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கும் கீழே ஒவ்வொரு நம்மளுடைய சப்போர்ட்டா பிரேக் அவுட் பண்ணும்போது நீங்க அடுத்தடுத்த டார்கெட்டா வச்சுக்கலாம். ஸோ இப்படிதான் வந்துட்டு நம்ம சப்போர்ட் அண்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸை வச்சு ட்ரேட் பண்ணணும். இதுதான் வந்து பிரைஸ் ஆக்ஷன், பியூர் பிரைஸ் ஆக்ஷன். நம்ம இதுல எந்த இண்டிகேட்டரும் வந்து போட தேவையில்லை. கரெக்டா இந்த ஜோன்ஸ் வந்தா பையிங் அண்ட் செல்லிங் வந்து நடக்கும்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா இதான் பிளான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனா நம்மளுக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டானா நாளைக்கு 18,000 பிரேக் அவுட் கொடுத்துட்டானா நம்ம வந்துட்டு கால் சைடு வந்து போய்க்கலாம். ஸோ கால் சைடு போயிட்டீங்கன்னா 18,080 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். 18,160 அப்படிங்கிறது செகண்ட் டார்கெட்டா வச்சுக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட்ல வந்துட்டு கொஞ்சம் நாய்ஸ் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கங்காட்டி வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். சாரி ஃபார் தட். இப்போ கேப் அப் பிளான் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ கேப் டவுன் பிளான் வந்து என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு பிரைஸ் ஆக்ஷன் பிளஸ் ஆர்டர் ஃப்ளோ, மெயினா வந்து ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸ் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் நீங்க வந்துட்டு ஆன்லைன் கோர்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியலன்னா நீங்க வீடியோ கோர்ஸும் வந்து நம்மகிட்ட அவைலபிளா இருக்கும். இதுல வந்துட்டு உங்களுக்கு 15 வீடியோஸ் பக்கம் இருக்கும், 17 ஹவர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுல வந்துட்டு பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் வந்து நம்ம கவர் பண்றோம். அது மட்டும் இல்லாம இந்த கோர்ஸ் வந்துட்டு நீங்க ஒரு ஒன் டைம் பர்ச்சேஸ் தான். நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டும் இருக்கு, லைஃப் டைம் சப்போர்ட்டும் இருக்கு. நம்ம வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப் ஆட் பண்ணி உங்க டவுட்ஸும் கிளியர் பண்ணுவோம். ஸோ இது வந்து நீங்க ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் கத்துக்கணும்னா ட்ரை பண்ணுங்க. அது ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம் கோர்ஸை பத்தி, அதையும் வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு அதே ஆன்லைன் கோர்ஸ்
நீங்க வந்து இது பண்ணோம்னா மார்ச் 1ஆம் தேதி இன்னும் 10 டேஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து ஃபினிஷ் ஆக போகுது 2-3 டேஸ்ல. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க வந்து தாராளமா வந்து ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்க. டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிட்டு நம்ம கிட்ட கேளுங்க. ஸோ இந்த கோர்ஸ் முடிக்கும் போது நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஆப்ஷன் பையிங்ல ஒரு புது அட்வான்ஸ் லெவல்ல இது கத்துக்கலாம். நீங்க நார்மலா அந்த எம் பேட்டர்ன் டபிள்யூ பேட்டர்ன் எல்லாம் இல்லாம உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோல எவ்வளவு கேண்டில்ஸ்குள்ளார எவ்வளவு ஆர்டர்ஸ் வந்திருக்கு அதெல்லாம் வந்து நீங்க கத்துக்க முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்துட்டு இந்த கோர்ஸ் ஃபீஸ் வந்துட்டு எல்லா டீடைல்ஸ் வேணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்ல வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9629652555. ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ என்னுடைய P&L எல்லாம் நீங்க பார்க்கணும் வெரிஃபை பண்ணணும்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல செக் பண்ணிக்க. நம்ம கம்யூனிட்டி டேப்லயும் வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நிஃப்டியில வந்துட்டு நம்ம கேப் டவுன் பிளான் பார்ப்போம். இப்போ கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ரைடே வந்து லோலையே மறுபடியும் பேங்க் நிஃப்டியில சொன்ன அதே தான் சப்போர்ட் எடுத்து மேலே போனோம்னா 18,000 அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சுங்க. அப்புறம் பிரேக் அவுட் கொடுத்தானா எப்பவும் போல நீங்க கால்ச்சிட்டு போய்க்குங்க. அதே அந்த அன்னைக்கு லோ பிரேக் பண்ணானா நீங்க உங்களுக்கு எப்பவும் போல அடுத்தடுத்த டார்கெட் 17,800 17,700 வச்சுக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு ஐடி செக்டார் அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்துட்டு வீக்கா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு நல்ல ஒரு ஃபால் கொடுக்கும். அப்போ வந்துட்டு பேங்க் நிஃப்டி ஃபால் கொடுக்கும் போது நிஃப்டி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு கீழே வரும். ஸோ மண்டே வந்துட்டு நம்மளுடைய லைவ் மார்க்கெட்ல 10 o'clock மேல டெலிகிராம் குரூப்ல வந்துட்டு உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். அதை யூஸ் பண்ணி கூட நீங்க ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? மறக்காம வந்துட்டு நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ வெரி மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்ப்போம். பை பை.